அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. செல்ல குழந்தைங்களா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் 7 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா? அப்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், தொழுகை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஒன்று செய்வோம். அது என்னது? அது உது. உதுவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உதுனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அப்போது உது செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக செய்யணும், ஓகேவா? ஆர்டராக செய்யணும். அதாவது இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஆர்டராக செய்யணும். அது மட்டும் இல்லை, உது செய்கிறதுக்கு முன்னாடி நியத்து வைக்கணும். மனசில் தான் நியத்து வைக்கணும். நான் உது செய்ய போகிறேன் அப்படின்னு மனசில் மட்டும் நினச்சா போதும், சரியா? அதாவது சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும், தொழுகையின் திறவுகோல் உது ஆகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? உது அப்படின்னா தமிழில் அங்க தூய்மை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? சொர்க்கத்தின் திறவுகோலே தொழுகை தான். தொழுகையின் திறவுகோல் என்னது? உது, ஓகேவா? அது மட்டும் இல்லை, உது நீங்கியவர் இருக்காங்க பார்த்தீங்களா? உது நீங்கியவர், உது செய்யாதவரை அவரது தொழுகை ஏற்கப்படாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், உது நீங்கி இருந்தாலும் சரி திரும்பவும் நம்ம உது செய்யணும், சரியா? உது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஓதணும்? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு ஓதணும். உது செய்யும் போது எப்பொழுதுமே நம்ம வலது பக்கம்தான் ஆரம்பிக்கணும், சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சூரத்துல் மாஇதால 6வது ஆயத்தில் என்ன தெரியுமா சொல்கிறான்? முஃமின்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் 2 கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவி மசக செய்து கொள்ளுங்கள், உங்கள் கால்களை 2 கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், உதுவை செய்யணும். அப்புறம் எந்த உறுப்பை ஒரு முறை கழுவணும், எந்த உறுப்பை 3 முறை கழுவணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? உது செய்யும்போது நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே வரிசைப்படுத்தி தான் செய்யணும். எப்படி செய்யணும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நியத்தை வச்சுக்கணும், ஓகேவா? உது செய்ய போகிறதா நியத்தை வச்சுக்கணும், மனசுக்குள்ளார வச்சுக்கணும், வாயால் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா 3 முறை நம்மளுடைய கைகள் இருக்குது பார்த்திங்களா, மணிக்கட்டு வரைக்கும் ரிஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய கைகளை நல்லா தேய்ச்சி கழுவிடணும், 3 முறை கழுவிடணும். அதுக்கப்புறம் 3 முறை நம்ம வாயை கொப்பளிக்கணும். அதுக்கப்புறம் 3 முறை நம்ம மூக்கு இருக்குது பார்த்திங்களா, நாசிக்கு நீர் செலுத்தி நம்ம கழுவணும். மூக்கில் நல்லா தண்ணியை விட்டு நல்லா கழுவிடணும் 3 முறை. அதுக்கப்புறமா 3 முறை முகத்தை கழுவணும். அதுக்கப்புறம் 3 முறை முழங்கை வரைக்கும் வலது கையை கழுவணும். அதுக்கப்புறம் 3 முறை இடது கையை கழுவணும். அதுக்கப்புறமா ஒரு முறை தலையை ஈரக்கையால் மசகு செய்யணும், அதாவது தடவிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் 1 முறை காதையும் நல்லா தேய்ச்சி மசகு செஞ்சுக்கணும், அதாவது தடவிக்கொள்ளணும் காதையும், ஓகேவா? அதுக்கப்புறமா 3 முறை கணுக்கால் வரைக்கும் உள்ள கால்களை நல்லா கழுவணும், அதுவும் பின்கால்களை முக்கியமாக நல்லாவே கழுவணும், சரியா? அதே மாதிரி இடது காலையும் 3 முறை கணுக்கால் வரைக்கும் நல்லா கழுவணும், ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம உதுவை முடிச்சிட்டோம், சரியா? சரி, உது முடித்ததுக்கு பிற்பாடு நம்ம என்ன ஓதணும்? ஆரம்பத்தில் என்ன ஓதணும்? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு ஆரம்பித்தோமா? உது முடிக்கும் போது என்ன ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அழகான துவாக்கள் இருக்குது, ஓகேவா? இதில் 2ல் எது வேணாலும் நம்ம ஓதலாம், சரியா? இப்போ நான் ஒரு துவாவை ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன், அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஓதிக்கலாமா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை இல்லை. மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடிமையும் தூதரும் ஆவார். அல்ஹம்துலில்லாஹ். இது எப்பேற்பட்ட துவா தெரியுமா? சொர்க்கத்தோட 8 கதவுகளும் நமக்காக திறக்கும், தெரியுமா? இந்த துவாவை சொன்னோன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தோட 8 வாயில்களையும் திறந்து வைக்கிறான்.
சுபஹான் அல்லாஹ். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து உது செஞ்சு முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த துவாவை ஓதணும். ஓதிக்கலாமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். அடுத்ததாக இன்னொரு துவாவும் இருக்குது. என்னது? சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே, உன்னை புகழ்வதுடன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், உன் பக்கமே மீளுகிறேன். அல்ஹம்துலில்லா. இந்த துவாவை சொன்னாலும் ரொம்பவே சிறப்பு இருக்குது. ஓகேவா? அல்ஹம்துலில்லா. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும்? உதுவை சரியான முறையில் வரிசைப்படுத்தி அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து உது செய்யணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே உது செய்வோம். ஓகே? தொழுகை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம உது செய்வோம். சரியா? அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.